வணக்கம். கிராமிய பாடகர், பாடலாசிரியர் கந்தசாமி KKTV சேனல். இப்போ பாருங்க, நம்ம போன பதிவில் வந்து கடலை, மானாவாரி கடலை, மழையை நம்பி விவசாயம் செய்யக்கூடிய கடலை போட்டிருக்கோம்னு சொல்லி சொன்னேன். இப்போ அதில் வந்து ஊடு பயிரா பாசி பயிர் பாசி பயிரை நம்ம ஊடு பயிராக வரைச்சிருக்கிறோம். இப்போ இது உள்ளே பாருங்க, நம்ம வத்தலுக்கு பயன்படுத்துவோம். வத்தலா இந்த காயை பயன்படுத்தலாம். இது ரொம்ப அற்புதமான காய். இந்த காய் மிதிக்காயின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மிதிக்கங்காயை நம்ம வந்து அறுவடை ஊடு பயிராக போட்டிருக்கோம் கடலைக்கு உள்ளுக்கு. இது வானம் பார்த்த பூமியோட விவசாயம். மழை பெஞ்சாதான் அதில் விவசாயம் விளையும். மழை பெய்கிற அந்த நேரம் பார்த்து சரியான நேர காலத்தில் நாம் கொத்தி விட்டு மண்ணணைக்கணும், உரமிடணும், மருந்தடிக்கணும். ஊட்டச்சத்து டானிக், அந்த டானிக்கு ஊட்டச்சத்து டானிக்கை வந்து நாம் அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன் கடந்த பதிவில். இப்போ பாசிப்பருப்பு அறுவடை தனியாக வருது. இந்த பாருங்கள், இந்த காய் வந்து நல்ல சத்து மிகுந்த காய். இதையும் நம்ம அறுவடை பண்ணி வத்தல் பண்ணி நல்லா அறுத்து உப்பெல்லாம் வச்சு அதை நல்லா பதப்படுத்தி காய வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வத்தலாக பயன்படும். சாப்பாட்டுக்கு இது வந்து பக்கவளமாக உடலுக்கு வந்து ஆரோக்கியமானது, சத்து மிகுந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த காயையும் நாம் ஊடு பயிராக பயிரிட்டுருக்கோம். அதோர் போல் சேர்ந்தாற் போல் அப்படியே பாருங்கள், இந்த பாருங்கள் தட்டைப்பயிர் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். தட்டைப்பயிறு நாம் போட்டிருந்தோம். தட்டைப்பயிறு சாப்பாட்டுக்கு இந்த பயிர் நமக்கு கிடைக்கும். சாப்பாட்டுக்கு இதில் கிடைக்கும்போது அடிக்கடி நிறைய பூ, இது காயை பறிக்க தான் நிறைய பூ விடும். இந்த இதில் மட்டும் தட்டைப்பயிரில் காய் எவ்வளோ பறிக்கிறோமோ அவ்வளோ பறிக்க இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு தான் வச்சுக்கிறோம் பாக்கெட்டுகளை. பறிக்க தான் நிறையா நமக்கு பூ விடும். வெயிலும் மழையும் தக்க தருணமாக சமமாக இருந்தாக்க நிறையாவே பூ வந்து காய்கள் கிடைக்கும். இதை நான் பறிச்சிட்டேன். இதை நான் அப்படியே விட மாட்டேன். இதை அப்படியே என்னுடைய பசங்க கண்ணுக்குட்டிக்கு கொண்டு போய் சாப்பாடாக கொடுத்துருவேன். இதை வீண் பண்ண மாட்டோம். ஆக பாசிப்பயிறு அறுவடை, தட்டைப்பயிறு அறுவடை, கடலை வந்து இன்னும் 10-15 நாளில் 12 நாளில் அறுவடை ஆயிரும். வணக்கம். அடுத்த பதிவில், அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி.